பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் யாவரும் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். இந்த புதிய ஒரு இடத்துல பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களை தந்திருக்கின்றார். கீழே கடந்த வருடம் வரைக்கும் தள்ளப்பட்டு கிடந்தோம், புறக்கணிக்கப்பட்டு கிடந்தோம். இப்பொழுதோ சிறகுகளை அடித்து உயர நாம் பறக்கின்ற ஒரு காலம். எனவே நீங்கள் யாவரும் இந்த நாட்களிலே கர்த்தரை நம்பிக்கையோடு தேடுங்கள். ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுடைய முகம் இந்த வருடத்தில் பிரகாசம் அடையும்.
அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாய் ஜெபிப்பேன். அனைவருக்கும் நல்ல சுவையான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் கட்டப்பட்டு மிக சிறப்பாக நடந்து வருகிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் உருவானவர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். நேற்று தினத்திலே பிஷப் ஐயா ராஜி ஐயா சென்னையிலிருந்து தன் டீமோடு வந்து நல்ல செய்திகள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சேலை மற்றும் பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஐயாவுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, இப்படியாக இந்த முதியோர் இல்லத்தில் சேர ஏராளமான இடங்கள் உண்டு. நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துக்கு வரலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதை போலவே நமது ஊழியத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் திருமணமாகி துரதிர்ஷ்டவசமாக பிரிஞ்சிட்டாங்க, இப்போ சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களை குறித்து நான் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறேன், இன்றைக்கும் அறிவிக்க விரும்புகிறேன். இல்லாதாக கன்னியாகுமரி மாவட்டம் 27 வயதாகிறது, நல்லா படித்திருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அதைப்படி படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தம்பி 37 வயதாகிறது, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாங்க. நல்ல குடும்பம், அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் ஜெபிக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பெண் தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. மூத்த மகன் 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பெண் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, இளம் விதவை, 27 வயதாகிறது, MSc BEd படிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை உண்டு, அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்கள், யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஒருவேளை இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சமீபத்தில் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களை இழந்து போயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இழந்து போயிருக்கலாம், நண்பர்கள் வட்டாரத்தில் இழந்து போயிருக்கலாம். என்னை இவ்வளவு நேசித்தவர்கள் இன்றைக்கு என் பக்கத்தில் இல்லையே, எனக்கு ஆறுதல் இல்லையே, என்னை ஆற்றுவார் தேற்றுவார் இல்லையே, நான் என்ன செய்வேன், நான் அனாதையாகிவிட்டேனே என்று நீங்கள் கலங்கி தவிக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, எல்லோரும் உங்களுக்கு இருந்தாலும் கூட ஒருவரும் உங்களை அன்பு செய்யாதபடியினாலும் எல்லாரும் உங்களை வெறுக்கிறபடியினாலும் நான் ஒரு அனாதை, என்னை நேசிக்க இந்த பூமியில் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லி தவிக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, இதை அறிந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை அனாதையாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், என் மகனே என் மகளே, நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன், உன்னோடு போஜனம் பண்ணுவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன், உனக்கு தைரியத்தை தருவேன், உனக்கு எதிராய் வருபவர்களை நான் முறியடிப்பேன், உனக்கு வாழ வேண்டுங்கிற விருப்பத்தை தருவேன், நீ செய்கின்ற காரியத்தில் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தருவேன், எங்கு போனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாருக்கும் காண்பிப்பேன், இந்த உலகத்தில் எவரும் செய்ய முடியாத சாதனைகளை நீ செய்யும்படியாக உனக்கு உதவி செய்வேன். இப்பொழுது மாத்திரமல்ல, உனக்கு வயதான பிறகும் கூட, உன் தலைமயிரில் நரைமயிரான பிறகும் கூட, முடியாத நேரத்திலும் கூட, கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகமும் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க நான் விரும்புகிறேன். என்னாகமும் 24:1 முதல், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்குவதே ஆண்டருக்கு பிரியம்னு யார் காண்றான்னு பார்த்தா நமக்கு அதிசயமாக இருக்கிறது. யார் இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஏராளமாய் பணம் கொடுக்கப்பட்டு ஏராளமாய் கெஞ்சி கூத்தாடி அழைத்து கொண்டு வந்த அந்த பீலையாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு மனிதன். அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார், அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார். பாலக் ராஜா எனப்பட்ட ஒரு எதிரியின் ராஜா ஏராளமான பிரபுக்களை அனுப்பி ஏராளமான தங்கத்தை கொடுத்து ஏராளமான பணத்தை கொடுத்து நயம் பண்ணி அழைத்து கொண்டு வருகிறான். அவங்களை சபிச்சிரு, அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும், அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த பாலக் ராஜா சொல்கிறான். சபிக்கிறதுக்கு தான் வரான், ஆனால் அங்கே அந்த காரியம் நடக்காமல் போய்விட்டது என்று சொல்லி நாம் அறிகிறோம். எவ்வளவோ அவன் முயற்சி செய்கிறான், ஆனாலும் கூட அங்கே சபிக்கவே முடியல, அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு சாபவார்த்தை கூட அந்த தீர்க்கதரிசி அந்த மனுஷன்லேருந்து வர மாட்டேங்குது.
அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான வார்த்தைகள் தன்னையும் அறியாமல் தன் வாயிலிருந்து வருவதையும் அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதையும் அந்த பிலேயாம் உணர்கின்றான். நம்ம சபிக்கதானே வந்திருக்கணும், நம்ம வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருதே என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். அவன் அதை காண்கிறான். இஸ்ரவேலுங்கிற இந்த கூட்டத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், யாரும் சபிக்க விட மாட்டேங்கிறாருங்கிறத அந்த மனிதன் கண்டான் என்று இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி பாலக் ராஜா இஸ்ரவேல் மீது காரணம் இல்லாமல் பகை கொண்டானோ, பொறாமை கொண்டானோ, பல்லை கடித்தானோ, எப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி துடித்தானோ, அதற்காக ஏராளமான பணம் செலவழித்து ஒரு மந்திரவாதியை போன்ற ஒரு நபரை அவன் கொண்டு வந்தானோ, அதை போலவே இன்றைக்கும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரகாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, வல்லமையாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சுகமாக பலமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சாதனை செய்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை எல்லாருக்கும் மத்தியில் எழும்பி நிற்கிற, உயர்ந்து நிற்கிற பிள்ளைகளை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த பாலக் ராஜா போல அநேகர் எழும்புகிறார். காரணமின்றி பகைக்கிறாங்க. முக்கியமாக பொறாமை தான். அந்த பொறாமையினால அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக உங்களை யார் பகைப்பாங்க, யார் பொறாமப்படுவாங்க? ஊழியத்தின் அனுபவ பாதையில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் செய்வனை செய்கிறவங்க யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்காங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்களாக இருக்காங்க தான். அவர்களுக்கு இவருடைய வளர்ச்சியை தாங்க முடியவில்லை. அதனால் இவங்க இந்த ராஜா பிலேயாமை கூட்டு வந்த மாதிரி ஏராளமான பணம் கொடுத்து கூட்டு சபிக்க சொன்னது மாதிரி இவர்கள் ஏராளமான பணம் கொடுத்து மந்திரவாதிகளையும் இதுபோல் செய்வனை செய்து அழிப்பவர்களையும் கூலிக்கு அமர்த்தி ஏராளமான பணத்தை கொடுத்து எப்படியாவது இவர்களை நீ நாசமாக்கி விடு என்று அவர்களை ஏவி விடுவதை ஊழியத்தின் பாதையில் நம்ம காண்கிறோம். எவ்வளோனாலும் கொடுப்பாங்க, எவ்வளோ பணம்னாலும் செலவழிப்பாங்க. மந்திரவாதி எங்கேனாலும் போய் கூப்பிட்டு வருவாங்க. மந்திரவாதிகளுக்கு இந்த நாட்களில் கடும் கிராக்கி ஏற்படுகிறது. ஏராளமான பணத்தை கொடுத்து அவர்களை வரவழைத்து எப்படி இவர்களை அழிக்கலாம், நீ அழித்து விடு, நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்வதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கு திடீரென்று 1 வாரம் 2 வாரம் அவர்கள் காணாமல் போய் விடுகிறார்கள். யாரும் அவர்களை பார்க்க முடியாது. எங்கே போகிறார்கள் என்றால் அவர்கள் ஏராளமான பணத்தை கொடுத்து கேரளாவிலிருந்து மந்திரவாதிகளை அழைத்து கொண்டு வந்து தங்களுக்கு அரசியலுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை அவர்கள் செய்வதையும், எதிரிகளை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் பணம் கொடுப்பதையும் நாம் காண்கிறோம். அன்றைக்குத்தான் அப்படி இருந்ததா? மந்திரவாதிகளுக்கு பணம் கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார்களா? இதை அழித்து விடு என்று சொல்லி ஏவி விட்டார்களா? அந்த காலத்தில் தான் அப்படி நடந்துச்சா? இல்லை, இன்றைக்கும் இதே போல ஏராளமான மக்கள் பணத்தை செலவழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எப்படியாவது அவனை அழைச்சிட்டு வந்துரு, எப்படியாவது இவங்களை அழிக்கணும், இவங்க முன்னேறுவது எனக்கு தாங்க முடியல, இவங்க உயர்வது எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஏராளமான வேறு மந்திரவாதிகளை அழைத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நான் இந்த ஊழியத்தின் பாதைக்கு வந்த பிறகுதான், முக்கியமாக ஆண்டவர் இந்த பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை கொடுத்த பிறகுதான் எந்த அளவிற்கு ஜனங்கள் மந்திரவாதிகளை தேடி போகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, எப்படி வெறி கொள்கிறாங்க, எப்படி அழைச்சிட்டு வராங்கிறதெல்லாம் சொந்த அனுபவத்தின் வழியாக நான் காண ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக ஏராளமான பாடங்களை நான் கற்றுக்கொள்ள இந்த உலகத்தில், அதாவது இந்த பேய் உலகத்தில் எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கொள்ள, அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். ஜனங்கள் ஒருவரை நேரடியாக தாக்க முடியாமல் அவர்கள் போகும் பொழுது, நேரடியாக யுத்தம் செய்ய முடியவில்லை என்றால், அவர்களால் விட பலசாலிகளை அழிக்க முடியாதுன்னா இவங்க இதே மாதிரி குறுக்கு வழியிலே மந்திரவாதிகளை தேடி இப்போ ரகசியமாக இப்படியாக செய்யணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுப்பாங்க. நேருக்கு நேர் மோத முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி வழிகளை தான் தேர்வு செய்வாங்க. இன்னைக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், கிறிஸ்டோபர், ஒருத்தர் நம்ம அடிக்க முடியலன்னா ஆளை வச்சு அடிப்போம்ல, அதே மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு நிமிடம் அதிர்ந்து போய்விட்டேன். அவர் ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப இனிமையானவர், ஆனால் அறிவானவர். அவர் பேசும்போது சொல்கிறார், நம்ம அடிக்க முடியலன்னா ஆளை வச்சு அடிப்போம்ல. அப்போ அவர் ஏற்கனவே அப்படி பண்ணியிருக்காரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இன்றைக்கி நிறைய பேர் தான் அடிக்க முடியலன்னா ஆளை வச்சு அடிக்கிறது இல்லை, இதே மாதிரி மந்திரவாதிகளை வச்சு அடிக்கிறாங்க, பேய்களை அனுப்பி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் காண்கிறோம், அப்படி அவங்க அந்த மந்திரவாதி வாரான், அவன் பெரிய ஆளு, அவன் இதுவரைக்கும்
யாரையும் முடிக்காமல் விட்டதே கிடையாது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், 3 தடவை ட்ரை பண்ணியும் கூட ஒன்றுமே நடக்கவே இல்லை. அவங்கள சபிக்கவே முடியல, மாறாக அவர்களை ஆசீர்வதித்தானா. அவன் எழுதியிருக்கிற வார்த்தைகள்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள், அவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் என்றைக்கும் பைபிளில் இடம் பெற்றிருக்கிறது. அந்தளவுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வந்தன. அல்லேலூயா. நமக்கு யாராவது தீங்கு செய்ய வேண்டும் என்று இதே போல ஆட்களை அழைத்து கொண்டு வருவார்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்வார்கள் என்றால், மந்திரவாதங்களை செய்வார்கள் என்றால், இப்படியாக ஏராளமான பணம் கொடுத்து அவர்கள் ஆவிகளை ஏவிவிட சொல்வார்கள் என்றால், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, ஒரு கேடும் வராது, மாறாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வரும். அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். சிங்கம் சிம்சோனுக்கு விரோதமாய் வந்த பொழுது ஒருவேளை அவன் அழிந்துருவான்னு சொல்லி சாத்தான் நினச்சிருப்பான். ஆனால் சிங்கத்தை அவன் கொண்டு போடுகிறான் எளிதாக. அந்த மகாபெரிய புருஷனாகிய சிம்சோன், அந்த பராக்கிரமசாலி, மறுபடியும் பார்க்கும்பொழுது சிங்கத்துக்குள்ளாக இருந்து தேன் வந்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். எது அழிக்க வந்ததோ அந்த சிங்கத்திடத்தில் இருந்து தேனை எடுத்து அவர் சாப்பிட்டார், தன் தாய் தகப்பனுக்கும் கொடுத்தார், சந்தோஷமாக சென்றார் என்று நாம் காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க ஒருவன் வருகிற பொழுது அவனாலே அழிவு வருவதில்லை. இந்த 2026ஆம் வருடத்தில் எந்த மந்திரவாதிகளாக உங்களுக்கு விரோதமாக செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க செய்யவே முடியாது. மந்திரவாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களை தொட முடியாது, உங்களுக்கு எந்த சேதாரம் வரவே முடியாது, எவனும் ஆவி அனுப்ப முடியாது, அது திரும்பி வந்துடும். ஐயா அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, ஐயா அந்த மனுஷன் மேலே கண் வைக்க முடியல, அவன் கூட ஆண்டவர் இருக்கார், அவன் வீட்டில் ஆண்டவர் இருக்கார், போக முடியாது எங்களால். அந்த ஆவிகளெல்லாம் திரும்ப வந்துவிடும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் அனுப்பப்படும் என்றால் அவைகள் நேராக வந்துடாது, வந்து பார்க்கும், உங்கள் வீட்டை பார்க்கும், இங்கே ஜெபம் நடக்குதா, குடும்ப ஜெபம் நடக்குதா, இவரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா, வம்பு தும்புக்கு போகாதவங்களா, பிறரை கெடுத்து பேசாதவங்களா, அவங்க வேலையை பார்க்குறவங்களா, அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா, கர்த்தருடைய கிருபை இவர்களோடு கூட இருக்குதா, இவருடைய வாழ்வில் ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருக்குதா, ஆண்டுடைய வல்லமை இருக்குதான்னு சொல்லி பார்க்கும். இல்லைன்னா அடி நடிக்கும், அவங்க சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை கெடுத்து போட்டு விடும். அவங்களுக்கு வேலை இல்லை, அதனால் சாத்தான் என்னென்னாலும் செய்ய முடியும். அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் என்றாலும் சாத்தான் என்னென்னாலும் செய்யலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருந்தது போல உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வீட்டின் மீது ஆண்டவருடைய தூதர்கள் நிற்கிறாங்க, பாதுகாவலா வாசலில் நிற்கிறாங்க. உங்கள் வீட்டு மேலே ஏசப்பட அக்கினி, பரிசுத்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி ரதங்களும் குதிரைகள் நிற்கினா அந்த ஆவி சொல்லும், ஐயையே சும்மாரு, அங்கெல்லாம் அனுப்பாத, அவ்வளவுதான், எரிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி அவைகள்லாம் திரும்பி வந்துவிடும். அந்த வீட்டு பக்கமே போக முடியாது, அந்த மனுஷனை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி திரும்பி வந்துவிடும். சென்றனாயிரும். நிறைய பேர் ஜெபிக்க வந்திருந்தாங்க, தனியாக சந்தித்து ஜெபிச்சு போக வந்திருந்தாங்க. அப்போ ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கணவரோடு வருவாங்க, எப்படியும் 50-60 வயசு இருக்கும். அந்த இடம் அவங்க வாங்குறாங்க, ஏற்கனவே ஒருத்தர் எனக்கு சொந்தம்னு சொல்கிறான், அதனால் இவங்க இடத்த அவன் ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி ஆவி அனுப்பி விட்டுருக்குறான். அதனால் அந்த ஆவி பயங்கரமாக ஆட்டம் போடும். நான் ஜெபிச்ச உடனே அந்த ஆவி வெளியே எனக்கு எரியுது, இங்கே இருக்க முடியல, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி இருக்க முடியும்? தேவனை தேடுகிற இடத்துல, ஊழியம் நடத்துகிற இடத்துல தேவனுடைய பரிசுத்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். அங்கே பிசாசிற்கு இடம் ஏது? இடமே கிடையாது. அதைத்தான் நாம் இந்த இடத்தில் காண்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு பிசாசும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஒரு செய்வினின் ஆவி நம்ம வீட்டு பக்கமே வர முடியாது. இங்கே பீலையாமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் போன மாதிரி உங்களை அழிக்கணும்னு எத்தனை செய்வனைகளை செய்தாலும், உங்கள் பிஸ்னஸை அழிக்கணும்னு செய்தாலும், உங்களுடைய பிள்ளைகளை கெடுக்கணும்னு அவங்க ஆவிகளை அனுப்பினார். என்ன நோக்கத்தோடு அனுப்பினாலும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ பிஸ்னஸ்க்கோ எந்த சேதனம் வராது. காரணம், ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு இருப்பதை இந்த ஆவிகள் காணும். அந்த மந்திரவாதிகள் காண்பார்கள், அவங்க திரும்பி போயிடுவாங்கனோ, இவன்ட்ட வரவே முடியாது, எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும், கோடி ரூபா கொடுத்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த ஆவிகள் திரும்பி போய்விடும். அதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். மந்திரவாதி தோற்று போவான், செய்வனைகள் தோற்று போகும். உங்களை அழிக்கணும்னு சொல்லி ஆவி அனுப்புனாங்கன்னா அந்த ஆவி திரும்பி போய் அவர்களை அழித்து விடும். அதனால் நாச மோசங்கள் ஏற்படும். உங்களுக்கோ ஒரு சேதாரமும் வரவே வராது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதே எண்ணாகங்களிலே, இதே பிலேயாமின் மூலமாக வந்த வார்த்தை. செய்வனை கண்டு பயப்பட்டு இருக்கீங்களா? சென்ற வருஷம் வரைக்கும் ஏவலை கண்டு பயப்பட்டு இருக்கீங்களா? செய்வனையை வச்சுட்டாங்க, மந்திரவாதத்தை வச்சுட்டாங்க, அதனால் என் பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, தானாக பேசுகிறா, தானாக சிரிக்கிறா.
ஜெபிக்கிறனா வரமாட்டேங்கிறா, ஜெபிக்கும் போது கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கிறா. நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு அழைத்து அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. இந்த 2026 வருஷத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், செய்வினைகள் ஒன்றுமே செய்யாது, எதுவுமே செய்யாது, உங்களை தொடவே முடியாது. உங்களுக்கு எந்த ஆபத்தும் நாச மோசமும் வரவே வராது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் செய்வினையோ இல்லை என்று சொல்லி இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ குடும்பங்கள் மந்திரவாதத்தினாலே அழிந்து போயின, செய்வினையினாலே அழிந்து போயின. ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். இந்த பிழையாமலை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவன் எப்பொழுதுமே தோற்று போனவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி நான் காண்கிறோம். பாருங்கள், அதில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஒரு வசனம். நம்மளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவான். காண்டாமிருகத்துக்கு முன்னால் சிங்கத்தால் நிற்கவே முடியாது, காண்டாமிருகம் முட்டி தூக்கி வீசிடும். அதுபோல பலனை ஆண்டவர் இந்த வருடத்தில் தருவார். உங்களோட யுத்தம் செய்ய யாருமே முன்வர மாட்டார்கள். அவன்கிட்ட போனால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. அமெரிக்காட்ட இன்றைக்கி யாருமே மோத முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி உங்கள்கிட்டையும் யாருமே வர முடியாதுங்கிற ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். பாருங்கள், 10வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பாலாக் பீலையாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கைத்தட்டி பீலையாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க அல்லவோ உன்னை அழைத்தேன், பின் நீயும் 3 முறையும் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆகியால் உன் இடத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி, உன் இடத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உன்னை நான் அவனை சபிக்க அழைச்சேன், நீ ஆசீர்வச்சிட்டியப்பா, ஓடிப்போ, இடத்துக்கு ஓடிப்போன்னு சொல்லி யார் மந்திரவாதியை வரவழைச்சோன்னு அவனே ஓடிப்போன்னு விரட்டி விட்டான். எவ்வளோ அற்புதமான ஒரு சம்பவம் பார்த்தீங்களா. உங்களை அழிக்க யாரை கூட்டு வராங்களோ அவங்கள விரட்டி விட்டுருவாங்க. போ, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல, அவங்கள ஆசீர்வதிக்க தான் செய்கிறனால நீ ஓடிடுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த 30 வருட ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். மந்திரவாதிகளை அழைத்தவர்கள், மந்திரவாதம் செய்தவர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பார்த்தால் அது பயங்கரமான முடிவாக இருக்கிறது. அவர்கள் அழிந்து போகிறார்கள். எனவே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவர் என் உள்ளத்தில் தந்தார். அநேக குடும்பங்கள் செய்வினையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பமும் ஒரு குடும்பமாக இருக்கலாம். கெட்ட சொப்பனங்களாய் வந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு இடங்களில் தேவையில்லாத விபத்துகளும் நாச மோசங்களும் ஏற்படலாம். உங்கள் குடும்பத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். பல லட்ச ரூபாய்களை, கோடி ரூபாய்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கலாம் இந்த செய்வினையினாலே. அதெல்லாம் நீங்கள் மறந்துருங்க. இனி அப்படி உங்களுக்கு ஒரு சேதாரமே வராது. உங்களுக்கு மந்திரவாதத்தினால எந்த ஒரு ஆபத்தும் வராது. எல்லாருமே அவர்கள் ஓடி போவார்கள். எல்லா மக்களுமே ஓடி போவார்கள். எனவே இந்த அருமையான நாளில் கூட பிரியத்துக்குரியவர்களை, நீங்கள் உங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் நிம்மதியாக வாழும்படியை செய்வார். உங்களோடு ஆண்டவர் இருப்பதை எல்லாரும் உணர்வார்கள். செய்வினையால் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதோட நன்மையை ஆண்டவர் செய்வார். கஷ்டப்பட்டவங்களுக்கு நன்மையை ஆண்டவர் தருவார். ஆசீர்வாதங்களை தருவார். எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். இது மனிதனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்பதை நீங்கள் சீக்கிரத்தில் உணர்வீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. செய்வினையினாலே, மந்திரவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் கர்த்தாவே தோத்திரையா புறப்பட்டு செல்வதாக, அவருடைய வீடுகளுக்குள்ளே புறப்பட்டு செல்வதாக, சரீரத்துக்குள்ளே புறப்பட்டு செல்வதாக, அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்குள்ளே செல்வதாக, எந்த இடத்துல சாத்தான் தாக்கி இருக்கிறானோ அந்த வியாதிப்பட்ட இடத்தை தொட்டு ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ராபா காபா ந ஷதருணி தூர போல ஷகபாரா. செய்வினையின் ஆவிகள், மந்திரவாதத்தின் ஆவிகள் ஒவ்வொரு வீட்டை விட்டு புறப்பட்டு போகட்டும். சரணங்களை விட்டு புறப்பட்டு போகட்டும். இனி இருக்க முடியாது. 2020 சுத்திகரிப்பின் ஆண்டு, சுட்டரிக்கிற ஆண்டு, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கிற ஆண்டு, மந்திரவாதங்களுக்கு முடிவை கொண்டு வருகிற ஆண்டு, பாலாக்குகளுக்கும் பீலையாம்களுக்கும் முடிவை கொண்டு வருகிற ஆண்டு. எனவே பொல்லாத ஆவிகளை திரும்பி போங்க. இனி இருக்காது. இனி சேதாரங்களை கொண்டு வராதிங்க.
அது மாத்திரமல்ல, இதுபோல பாதிப்பை சந்தித்தவர்களுக்கு இந்த வருடத்தில் விசேஷித்தமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எந்த சிங்கம் கொல்ல வந்ததோ அந்த சிங்கத்திலிருந்து தான் தேன்கூடும் கிடைத்தது சிம்சோனுக்கு. அதை போலவே எந்த கிரியைகள் உங்களை வேதனைப்படுத்தியோ அதே கிரியைகள் நிமித்தமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு காத்திருக்கிறார். சுகத்தை தரப்போகிறார், பலத்தை தரப்போகிறார், எல்லா தீங்கிற்கும் விளக்கப் போகிறார். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால வியாதிகள் எல்லாம் மறையட்டும், அந்தகாரத்தின் வல்லமைகள் மறையட்டும், தோல்விகள் எல்லாம் மறையட்டும், பொல்லாத ஆவி நிமித்தமாய் வந்த சேதாரங்கள் எல்லாம் விலகி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவார்களா. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லைப்பையா, இல்லையா ஜோமனுங்கன்னு சொல்கிறவங்க கல்யாணம் ஆக மாட்டி, குழந்தை இல்லை, நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்கியா, பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, பிள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனை எடுத்துகிட்டு வருது சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இயேசப்படைய ஆசீர்வாதங்கள் கடந்து போகட்டும், இயேசப்படைய தூதல் கடந்து போகட்டும். வயதானவர் 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. பிஸ்னஸ் இன்னும் செழிக்கட்டும் ஐயா, தடைகள் நீங்கட்டு, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். பொல்லாத ஆவியில் விலக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீங்கள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரங்களையும் அதிகமாக ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தொட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்க அறியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நல்ல உள்ளத்தை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகர் அழைத்து கொண்டு வாங்க ராஜா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்ப சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் அக்காலங்களில் நிலைத்திருக்கிறார். Hallelujah. God bless you.